இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த விஷயத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட ஆல்ரெடி இவ்வளோ ஓப்பனா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா 100% கிடையவே கிடையாது. என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இப்பதான் ஒர்க் ஜாயின் பண்ண போறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் போறீங்களா இருக்கலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட யாராவது ஷேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா 200% 300% கண்டிப்பா சொல்ல வாய்ப்பே கிடையாது. பட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ டுடே, இதுதான் ஆக்சுவலி அந்த கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் சீக்ரெட். இதை நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னா உனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் பின்னாடி. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே, அப்போ நம்ம டேரக்டா விஷயத்துக்குள்ள வரலாம். எஸ், ஐ ஹேவ் ரிசைன்ட் மை ஜாப். நான் ஜாப் ரிசைன் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் கோயிங் டு ஜாயின் அ நியூ ஜாப். அது வேற விஷயம். பட் அதை பத்தி நம்ம தனியாக இன்னொரு வீடியோல பேசலாம். நான் அதை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக சொல்றேன். பட் இப்போ அப்படிங்கிறது நீ நான் இப்போ சொல்ற விஷயத்தை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, அக்கா அடி வாங்கிட்டு பேசுறீங்கன்னாலும் சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறீங்கன்னாலும் சரி, இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் அப்படின்னாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நான் சொல்றேன். நீ கேட்கறதுனா கேட்டு நல்லாரு. அப்படி இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா நீ எப்படியோ போ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலி த திங் இஸ் த கார்ப்பரேட். அதை பத்தி சில தெரியாத விஷயங்களை நான் சொல்றேன். அதை நீ தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ உள்ள நொலை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 5 விஷயம் தான் சொல்லுவேன். பட் அந்த 5 விஷயமே பயங்கர இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ முழுசா கேளு. ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நோபடி வில் கேர் அபவுட் யுவர் ஹெல்த். உன் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாங்க இவ்வளோ இன்சூரன்ஸ் தருவோம், அவ்வளோ இன்சூரன்ஸ் தருவோம், உனக்கு இவ்வளோ சிக் லீவ் இருக்கு, அவ்வளோ சிக் லீவ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. பட் வென் யூஆர் ஆக்சுவலி அந்த ஒரு பிளேஸ்ல நீ இருக்க, நீ உன் உடம்பு எல்லாம் போயிடுச்சு, நீ அந்த கம்பெனி விட்டு வெளியே போற, வாட் எவர் இட் இஸ், இது எனக்கு நடந்த சிச்சுவேஷனாவும் இருக்கட்டும், நான் கேள்விப்பட்ட சிச்சுவேஷனாவும் இருக்கட்டும், அதை நான் உனக்கு ஷேர் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ நீ ஒரு இதுல இருந்து வெளியே வரனா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் உனக்கு உடம்பு சரியில்லைனா இருக்கட்டும், மயிரே போச்சுன்னு உன்னை எவனுமே கண்டுக்க மாட்டான். சீரியஸ்லி இதுதான் உண்மை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ மாங்குன்னு உட்காந்து அங்க வேலையை தான் முடிச்சு கொடுக்கணுமே தவிர, நீ கூட சொல்லலாம் நான் அந்த மாதிரி டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல எல்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், கண்டிப்பா நீங்க இருந்துக்கலாம். பட் ஆக்சுவலான ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்க அனுபவிக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அதை அனுபவிக்காம இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. உன் ஹெல்த்தை என்னைக்குமே நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. அப்படி இப்படி நிறைய கதை எல்லாருமே பேசுவாங்க. பட் ஆனா உன் ஹெல்த்தா இல்ல ஒர்க்கா அப்படின்னு பார்க்கும்போது உன் ஹெல்த் எல்லாம் மயிரே போச்சு, அவனுக்கு அந்த ஒர்க்கை தான் முடிச்சு கொடுக்கணும். புரியுதா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்ல வர விஷயமே, எந்த வேலையா இருந்தாலுமே உன் ஹெல்த் தாண்டினது தான் இங்க எல்லாமே. உன் ஹெல்த்தையும் உன்னையும் மதிக்காதவங்களை நீ எப்படி மதிக்கணும் அப்படின்றத நீ டிசைட் பண்ணிக்கோ. நீ பாட்டுக்கு உட்காந்து மாங்கு நான் வேலை செய்ய போறேன், எனக்கு இவ்வளவு கொடுப்பாங்க அவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீ தருகிடதும் எவ்வளவுதான் போட்டு ஆடுனாலுமே கடைசியில உனக்கு அங்க சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உனக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே அங்க ரெடியா தான் இருக்கும். ஸோ நீ தான் அங்க ஃபில் பண்ணணும். நான் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ரிசோர்ஸ் அப்படி இப்படின்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு அறிவில்லை அப்படின்றது நீயே எழுதி வச்சுக்கோ. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யோர் செல்ஃப். ஒர்க் அப்படின்னா ஒர்க் டைம், அவ்வளவுதான். அந்த ஒர்க்குக்கான நேரம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ யாரோ அந்த ஒர்க் எதுவோ, அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கோ. செகண்ட் திங் இஸ், சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடலாம். என்னன்னா, இப்போ உனக்கும் வேற ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ண போனா கம்ப்ளைண்ட் பண்றீல ஒருத்தங்கிட்ட, அவன் பிரச்சனை பண்றவனை விட பயங்கர மோசமான ஆளா இருப்பான். ஸோ நீ என்னைக்குமே இப்போ நம்ம ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் கூட பிரச்சனை, உங்க டீம்லயே ஒருத்தர் கூட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இது பிடிக்கல, என் டீம்ல என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீ ஹெச்ஆர்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவ. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இவனுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு உன்னை அடிக்குவான், ஹெச்ஆரே உன்னை அடிக்குவான். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் சீரியஸா நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இப்போ ஒருத்தர் கூட பிரச்சனை இருக்கும் டீம்ல அப்படின்னா, நம்மளால அதை தாங்க முடியல, தே ஆர் ட்ரிகரிங் அஸ் அண்ட் தே ஆர் கார்னரிங் அஸ் அப்படிங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு they will for sure treat you so bad. நான் எல்லா ஹெச்ஆர்ஸை பத்தியும் சொல்லல, எல்லா டீம்மேட்ஸ் பத்தியும் சொல்லல, பட் there are some places this is actually happening. people are mentally stressing themselves. அவங்களுக்கு பயங்கர மென்டல் ப்ரெஷரா இருக்கும். ஸோ இதுக்கு நீ கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும், எதா இருந்தாலும் போய் ஓப்பனா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன் வரும்போது கம்ப்ளைண்ட் ஆச்சும் மயிராச்சும் கூட பார்க்காம உண்டதான் போட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, தப்பா சொல்லி தராதீங்க அப்படின்னா நீ போய் அடி வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் உண்மை நீயே ஒத்துக்குவ. ஸோ உனக்கு டீம்ல யாரு கூடயாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க 2 பேரை சார்ட் அவுட் பண்ணி பேசி இது பண்ணிக்கலாமே தவிர வேற ஒருத்தர் உள்ள கொண்டு நுழைக்கும் போது நீ அங்க தனியா சிக்கிக்குவ, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. So you will be in danger once again. So HR will be so friendly அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா பிக் நோ, கிடையவே கிடையாது. Nobody is your friend there. மெயினா இந்த HR. And the third important thing, don't act immediately. தயவு செஞ்சு
யாராவது இப்போ டீம்ஸ்ல உங்ககிட்ட ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியா அதுக்கு வந்து ட்ரிகர் ஆகி பதில் சொல்லிடாத. அந்த ஒரு 2 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ தயவு செஞ்சு அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சேன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ ரியாக்ஷன் உங்ககிட்ட இருக்காது. நீ ஏதாவது அவசரமா பண்றேன், நான் வந்து கெத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எடக்கு மடக்கா பேசி ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1 hour கழிச்சு நீயே யோசிப்ப, நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீயே யோசிப்ப. சோ எந்த விஷயத்துக்குமே நீயா முடிவெடுத்து டக்கு 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 டக்குன்னு பேசி விட்டுறாத. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி இப்படி எல்லாம் இருக்கு. உன்னால ஏத்துக்க முடியாதே தவிர இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உனக்குன்னு நடக்கும்போது நீ கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுப்ப. பட் உனக்கு அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எதுக்குமே உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணாத. உன்னோட ரியாக்ஷன்ஸ், உன்னோட கோவம் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தணிஞ்சிரும். அதுக்கான ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். அதுக்கான ரியாக்ஷனுமே உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மேனேஜர் திட்டினாலும் சரி, ஒருவேளை அது வந்து கரெக்டா இருக்கு, நீ வந்து தப்பே பண்ணல, உன் மேல எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா நீ வந்து அங்கேயே பேசலாம். பட் அதுவுமே வாட்ச் யுவர் டோன். எப்பவுமே உன் டோன் வந்து வாட்சபிளா இருக்கணும். நீ பாட்டுக்கு யாரா பாத்துக்கலாம் நீ பேசுற அப்படின்ற மாதிரி நீ பேசின அப்படின்னா நம்ம சைட்ல எந்த தப்புமே என்னைக்குமே இருக்கவே கூடாது. முன்னாடி இருக்கிறவன் 1000 தப்பு பண்ணாலும் நீ கரெக்டா இருக்கு அப்படின்றதுல நீ 100% ஷியோரா இருக்கும். அண்ட் த 4th important point is don't be anyone's puppet. உங்க டீம்ல உனக்குன்னு நல்லா அழகா ஒரு வந்து நீ தான் செம்மையான ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, செம்மையான நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இவங்களோட நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா, அவங்க கிட்ட உட்காந்து நீ நல்லா பேசிக்கிட்டு இருப்ப. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு டீம்ல, என்ன நடக்குது, எனக்கு இது சொல்லி தர மாட்டாங்க, அது சொல்லி தர மாட்டாங்க, இந்த வேலை இப்படி இருக்கு, அந்த வேலை அப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லுவ. உன் டீம்ல இருக்க பர்சன் கிட்ட உனக்கு க்ளோஸா இருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த டீம்ல இருக்க பர்சன், நம்ம டீமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதுவே அடுத்த டீமுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆல் ஃபைன், எல்லாமே ஃபைன் தான். ஆனா அவங்க உன்னை பப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உனக்கு வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ நார்மலா உனக்கு அதை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ ஃப்ரெண்ட் போய் ஷேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வையேன், ஃப்ரெண்ட் அது சீனியரா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் இன்னும் சீனியரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். ஸோ நீ ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது வை ஆர் யூ ஆல்வேஸ் இந்த மாதிரி நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஏன் எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டு இருக்க, கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு ஹெச்ஆர் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு அந்த தாட்டே இருந்திருக்காது. யாரோ ஒருத்தர் சொன்னா நீ என்ன பண்ணுவ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. ஸோ அவங்க உன்னை வந்து நூல் பிடிச்சி ஆட்டுவாங்க, நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டே கிடப்பியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு பிரச்சனைனா அங்க ஒரு பையன் வந்து நிக்க மாட்டான், நீ மட்டும்தான் தனி அடி வாங்கிட்டு இருப்ப. ஸோ இது தெரியாம யாராவது கோல் மூட்டி விடுறாங்க, லைக் பண்ணு பின்னாடி இருந்து தள்ளி விடுறாங்க அப்படின்னா நீ பாட்டு கண்ணை மூடிட்டு போய் எதையும் பண்ணிடாத. உன் மூலையை நீ யூஸ் பண்ணி உனக்கு நிஜமாவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். ஆர் எல்ஸ் உனக்கு தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கு, ஓகே நான் அவங்க கிட்டே பேசி சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டூ இட். ஆனா வேற யாராவது உங்ககிட்ட பப்பட் மாதிரி பண்ணி உன்னை வச்சு உன்னை பொம்மையாட்டம் ஆட்டிட்டு இருப்பாங்க, நீயும் ஆடிட்டு இருந்தேன்னு வையேன், ப்ராப்ளம்னு வரும்போது எல்லாருமே நவுந்துப்பாங்க, நீ மட்டும் தான் சிக்கிக்குவ. ஸோ டோன்ட் லிசன் டு எனி ஒன்ஸ் அட்வைஸ். யாரோட அட்வைஸும் உனக்கு தேவையில்லை, யாரோட பாவமான அந்த சிம்பத்தியும் நமக்கு தேவையில்லை. உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும், நீ யோசிச்சு நீ பண்ணு. அண்ட் த 5th important thing, மெயின்டைன் அ லெவல் வித் யோர் ஜூனியர். அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் சீனியரா இருப்போம், நமக்கு கீழே ஜூனியரா இருப்பாங்க சில பேர்லாம். நம்ம எல்லாம் ஜூனியரா வந்து சேரும்போது நம்ம வாயவே திறக்க மாட்டோம், அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்க ஜூனியர்ஸ் அப்படிங்கிறவங்களை எப்படின்னா நம்மளையே வேலை செய்ய விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ இடமே கொடுக்கவே கூடாது, சரியா? உனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டெல் தெம். உனக்கு இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூ டெல் தெம் டு டூ இட். உனக்கு யாராவது வேலை கொடுத்தா கூட நீ நோ சொல்லாம பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னால முடியாது ப்ரோ, நீங்களே பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ, சரி ஓகே நானே பண்ணிடுவேன். நோ, இஃப் இட் இஸ் தயர் ஒர்க் தே ஹேவ் டு டூ இட். நீ வந்து உனக்கு என்ன ஒர்க்கோ அதை மட்டும் தான் நீ பண்ணிட்டு இருக்கணும். நெவர் எவர் பி சோ மச் ஓப்பன் டு எனிபடி. அதாவது மெயினா ஜூனியர்ஸ் கிட்ட இவர் ரொம்ப இந்த க்ளோஸான சீனியர் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு அந்த அப்ரிசியேஷன் வார்த்தையெல்லாம் நீ எங்க கொண்டு போய் கொட்ட போற? அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதை வச்சு அவங்க நல்லா உன்னை வேலை வாங்கிக்குவாங்க, நீ என்ன பண்ணுவ? அப்படியே அப்படின்னு உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருந்துக்கோ கடைசி வரைக்கும். ஸோ நெவர் டூ தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் டோன்ட் டேக் திஸ் அஸ் அ டிப். சரி ஓகே, 6th டிப்பா இதையே கொடுத்துட்றேன். நெவர் எவர் கம்யூனிகேட் எனி பிக் திங்ஸ் இன் டீம்ஸ். ஏதாவது பெரிய விஷயம் நீ பேச போற, டீம் லீடு கிட்டயோ இல்ல மேனேஜர் கிட்டயோ இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது கோ ஒர்க்கர்ஸ் யார்கிட்ட நீ பேசினாலும் சரி, டீம்ஸ்ல போயிட்டு நீ சாட்ல பேசுற அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாத. இஃப் இட் இஸ் அ ஸ்மால் திங், ஸ்மால் அப்டேட்ஸ்க்காக பேசுற அப்படின்னா வெல் அண்ட் குட், தட் இஸ் ஃபைன். பட் ஏதாவது கொஞ்சம் பெரிய விஷயம், டோன் வந்து கரெக்டா புரியாத விஷயமா இருந்தா ஜஸ்ட் டைரக்ட்லி மேக் அ கால் பண்ணாம நீ வந்து அதுலயே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அது வந்து சாட்ல டோன் தெரியாது, அதனால அதுவே பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணலாம்.
ஸோ திஸ் இஸ் த 6th டிப். டீம்ஸ்ல என்னைக்குமே பெரிய கான்வர்சேஷனை வச்சுக்காத. இஃப் இட் இஸ் ஒரு மாதிரி பேசுற கான்வர்சேஷன் மாதிரி போகுது, ஃபுல்லா டைப் பண்ணக்கூடாது, டோன் மாறுற மாதிரி தெரியுது அப்படின்னா யூ ஜஸ்ட் டைரக்ட்லி மேக் அ கால். அண்ட் 5th சொன்ன விஷயத்த வந்து டோன்ட் எவர் ஃபர்கெட், டோன்ட் பி சோ ஓப்பன் டு எனி ஜூனியர்ஸ். நீ வந்து ரொம்ப க்ளோஸான சீனியரா இருக்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சீனியர், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஆனா அவங்களுக்கான ஒர்க் அவங்க தான் பண்ணும், உனக்கான ஒர்க் நீ தான் பண்ணும். எல்லாரோட ஒர்க்கும் நீ பண்ணி கொடுத்துட்டு செம்மையான சீனியர், ஜாலியான சீனியர்ன்ற பேர்லாம் உனக்கு தேவை இல்லை. ஓகே, ஸோ அவ்வளவுதான். நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். நீ யூடியூப்ல இதை போய் எங்க வேணா தேடி பார்த்துக்கோ, இந்த 6 பாயிண்ட்ஸுமே எங்கேயுமே கிடைக்காது. இதை வந்து நீங்க அடி வாங்கி சொல்றீங்களா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க போல தான் சொல்றீங்க அப்படின்னா சரி ஓகே, இதெல்லாம் எனக்கு நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் இட் இஸ், சொல்றத கேட்டுக்கிட்டு நீ வந்து அதை உனக்கு உன் லைஃப்ல அப்ளை பண்ணி நல்லா இருந்த அப்படின்னா நீ இன்னும் நல்லா இருப்ப. இல்ல நீங்க என்னை பத்தியே தான் நோண்டிக்கிட்டு இருப்ப அப்படின்னா சரி நோண்டிக்கிட்டே இரு கடைசி வரைக்கும். அப்ப நான் கிளம்புறேன். ஐ எம் 100% ஷுர் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ அண்ட் த பாயிண்ட்ஸ், இதுல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப். ஸோ இதை பார்த்து நல்லா ஃபாலோ பண்ணி யூ ஜஸ்ட் யூஸ் இட் இன் யுவர் லைஃப். கார்பரேட் அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இட் இஸ் அ வெரி பிக் கடல். கார்பரேட் அப்படின்னாலே எனக்கு என்னன்னு தேடணும் அப்படின்னு இப்போ ஆசையாக தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹேவ் டேப் நவ். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நிறையா ப்ரொஃபஷனலாக ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நிறைய பற்றி பேசலாம். அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் ரிசைன்ட் இட் பிகாஸ் ஆஃப் சம் குட் திங். ஸோ அதை பற்றியும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ see you all in another video. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா do like, share, comment, subscribe and hype the video. ஓகே, ஸோ see you all in another video and மறக்காம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்த்துருங்க. see you, tata, bye bye.